எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. ஈவினிங் டைம்னால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. எல்லாம் பிரசாதம் பழம் இது பால் எல்லாம் எடுத்து போகிறாங்க. அப்போ ஒரு நாய் காஞ்ச சாணி இருக்குது, அதை வந்து சாப்பிட்டு கோயில் இப்படி இருக்க வாசல்னா இங்கே நோபடி பாதர்ஸ் யாருமே அதை நம்பிக்கவும் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சாணி சாப்பிடுது, காஞ்ச சாணி சாப்பிடுது சார். படம் கொடுத்துருக்கேன். காஞ்சி சாப்பிடுது பேஷன் சார். அதுவும் தீப தானே. காஞ்சி சாணி சாப்பிடுது சார். அதுவும் ஜோக்கி அந்த மாதிரி எங்கே சார் போகுது? ட்ரெயினில் போகுது. முடிச்சாவது யாருக்கும் கொடுக்கலாம் சார். பால் ஊற்றுங்க, ஊற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் மக்கள் கொடுக்க தானே. பால் அபிஷேகம் பால் எல்லாம் கொடுக்குறது சார். தப்பா சார் அது. ஏற்க அவங்க எப்படி சார் பால் கொடுக்கும்? ஏற்க அவங்க எப்படி அவங்க இது கொடுக்கும் தெரியும் சார். அவங்க இவங்க போயிட்டு கொஞ்சம் பிஸ்கெட் வைக்கிறாங்க சாப்பிட்டு. கம்பேஷன் அந்த மாதிரி இருக்கணும். எல்லாம் உயிருக்கும். அவங்க சொல்றாங்க நீங்க அந்த ஆபத்து வரும்போது அதான் சொல்றாங்க பாரு வாரம் விட்டக்கூடாது. அங்கே போனாங்க மேடம், அந்த காஞ்சி இலையெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்கு மேடம் நான் எல்லாம் சுற்றி வந்துருக்கேன். காஞ்சி இலையெல்லாம் போடுவாங்க, பச்சை இலை வெட்ட மாட்டாங்க அந்த கோயிலில். உங்களுக்கு சார் பச்சை இலை உயிர் ஆப்ஷன் இருக்கும். ஆமாம் இல்லை மேடம். இன்னைக்கு சென்னையில் கோயம்புத்தூர் எவ்வளோ வாழை இலை பாய்க்குது. எங்கே மேடம் போகுது? குப்பையில் போகுதில்லை. அவங்க இல்லை மேடம், எவ்வளோ வாழை இல்லை மேடம். ஒரு நாள் மட்டும் அவ்வளோ நாள் மட்டும் எவ்வளோ வாழை இலை வேஸ்ட்டாக போகுது. நான் இன்னைக்கு வரும்போது பார்த்தேன், ஒரு வாழை இலை உட்காந்துருக்காரு. எங்கள் என்ட்ரன்ஸ் இருக்கு ஆதி கிடையாது பார்த்தீங்களா? பேஷன் அது ஒரு உயிர் தர மேடம். அதை வெட்டி ஒன்றுக்கு போட்டுட்டு தண்ணி இல்லாமல் காஞ்சி சாப்பிடும். அது எப்படி ஃபீல் பண்ணும்? பேஷன் தான் கம்பேஷன் மேடம். சரிங்களா? நெக்ஸ்ட் become an instrument of the out of the God. God instrument ஆகுங்க. எல்லாம் எடுங்க. Spiritual affirmation. Page number 3. I am light. படிங்க சார். படிங்களா? ஒளி. நான் ஒளி, பிரகாசிக்கும் ஒளி, தெய்வீக கதிர்வீசும் ஒளி, அதீத சக்தி வாய்ந்த ஒளி. இறைவன் எனது இருளை ஏற்று அதனை ஒளியாக மாற்றிவிட்டார். இன்று நான் சூரியனின் மையப்பகுதியை போல் பிரகாசிக்கின்றேன். மனித எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் அளவிட முடியாத ஜீவ ஊற்றான ஒளி தெளிந்த ஆறாக என்னுள் பாய்கிறது. நான் தெய்வீகத்தின் பிரதிநிதி. சக்தி வாய்ந்த ஒளி ஆறான நான் என்னை சூழ்ந்துள்ள தீய இருளை விழுங்கிவிட்டேன். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. நான் ஒளியில் வாழ்கிறேன், நான் ஒளியில் வாழ்கிறேன், நான் ஒளியில் வாழ்கிறேன். நான் ஒளியின் முழு பரிணாமம், நான் ஒளியின் தூய்மையான நோக்கம். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. நான் உலகம் முழுவதும் ஒளி வெள்ளமாக பாய்கிறேன். இறைவனின் நோக்கத்தை வாழ்த்தி உறுதிப்படுத்தி நான் செல்லும் இடமெல்லாம் கொண்டு செல்கிறேன். நான் ஒளி, நான் ஒளி, நான் ஒளி. இந்த மாதிரி செய்யும் போது மேடம் இந்த ஓட்ட பயக்க தேவையில்லை. சிம்பிள் இது இருக்கு. ஓகே, மெமரைஸ் பண்ணாக்கா அப்போ நீங்கள் போயிடுச்சு. நீங்கள் இதை மெமரைஸ் பண்ண முடியாது. நான் ஒளி தேவி அது பண்ணணும். ஓகே, இல்லாட்டி இது இங்கே இருக்குது, இது இதில் நீங்கள் வச்சுக்கணும். டோன்ட் ஹேவ் இதை பார்த்து தான் இது அவசியம். ஓகே,
பக்கத்துல இல்ல கையில புத்தகம் இருந்தா வார்டு தேவையில்லை. அந்த ஓட்டப்படியே போவோம் மேடம். மெமரைஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப இல்லை மேடம். ரொம்ப இல்லையா? அதை மெமரைஸ் பண்ணிக்கலாம் மேடம். அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்து அப்படி இல்லை கதை சத்தியா மூணு பேச்சாங்க மேடம். எங்கள் அம்மா பண்ணாது கொடுத்தா பேசுவாங்க கதை சத்தியா கலந்து வந்து பார்த்து அவங்களோட ஓகே எஸ் எஸ் புரியுது சார். நம்ம கதை ஐடி புரியுங்க சார். சொல்லுங்கள். ஒரு கான்ஃபியூஷன் உங்க ஆத்மா நீங்க பார்த்து அவர் ஆத்மா அவர் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அந்த பேர் அவர் ஹஸ்பண்ட் பார்க்க போறீங்களா? சாய்ஸ் கொடுத்தா பார்க்க போறீங்களா? அவர் சொல்லுமா சொல்லுங்க மேடம். அவர் சொல்லுவாரு ஏன் மேடம் இருந்துங்க மேடம். அவர் உங்களிலே தான் ஹஸ்பண்ட் அப்படியே போட்டுக்கிட்டு அவர் நல்லவர் சார் செய்ய மாட்டாங்க சார். வர நல்லவர் சார் நல்லவர் என்ன சொல்ல மாட்டாங்க மேடம். என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு பரியில இந்த ஆத்மாவும் ஏற்று நல்லா செஞ்சு மேடம். யாரும் நல்லா மேலே போயிட்டு நான் சொல்ல போறேன் என்னால் ஆகணும்னு சொல்ல போறேன். சரி மேடம் திருப்பி பார்க்கணும் எழுத வந்து பார்ப்போம் அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்க பார்த்து அவர் ஆத்மா சுற்றிட்டு இருக்காரு மேடம். மேடம் நான் ஒன்று சொல்றேன். இதுதான் மேடம் இந்தியன் லேடிஸ் வீக்னஸ். ஹஸ்பண்ட் இஸ் control. பாருங்க யார் பேர் போட்டிருக்கு? நான் மொழி. நீங்க புதுசா மொழி சொல்ல போறீங்களா? மொழி சொல்ல போறீங்களா? நான் மொழி உங்களுக்கு நானே தான் உங்களுக்கு மேடம். அவ்வளவுதான். அவர் டிவைன் போய் சொல்லுங்க. நான் தெய்வீக நெருப்பாக இருந்தேன். நான் தூய்மையாக என் ஆத்மா என் புருஷன் சரி அவர் சொல்லாரு. மாமியார் சொல்றேன் பொண்ணுங்க சொல்றேன். டிவைன் ஃபயர் இதெல்லாம் உங்களுக்கு தான் அந்த பருவில உங்க பிரச்சனை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? போங்க என்ன கடமை செய்யறோம் உங்க வீட்டுக்கார செய்யுங்க. அவ்வளவுதான். உங்க வேலையை முடிச்சுக்கலாம். டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சாக்கா அவர் டிமாண்ட் பண்ண ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கணும். நீங்களும் வேலை செய்யுங்க அவர் வேலை செய்யுங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா எல்லாத்தையும் பார்க்கணும்.